உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் பெத்தியா பீடியா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பசங்க வந்து பீடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா படித்து பார்த்த பிறகு தெரிஞ்சு பெத்தி. இந்த படம் இன்ட்ரெஸ்டாக போய் பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த படத்துக்கு கொடுத்த பில்டப்பு. ஒரு டப்பிங் படம் தான், பயங்கர பில்டப்பு. RRR கூட ஒரு டப்பிங் படம் தான், பாகுபலி கூட ஒரு டப்பிங் படம் தான். ஆனால் அதை பார்க்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியுங்களா? இவ்வளோ பில்டப் இந்த படத்துக்கு. பெதி 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 பெதின்னு எங்கே பார்த்தாலும் ஒரே இது. ராம் சரண் மேலே நமக்கு ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் உண்டு. சரி, என்ன தான் இந்த படம் நேற்று ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லாம் போட்டிருந்தாங்க. நகரி, புத்தூர், சித்தூர், இங்கெல்லாம். சரி, தெலுங்கு தெரியாது, நம்ம என்ன தமிழ்லேயே பார்த்துருவோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். படத்தில் என்ன சொல்ல வராங்க கதை? ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் ஒலிம்பிக்கில் போய் 2 பதக்கம் வாங்கிட்டு வந்து அதை பெருமையாக வேறு பேசுகிறீங்களான்னு சொல்லி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கடுப்பாய் போய் இருக்கிற அதிகாரிகளை பூரா ரெய்டு விடுவார். ரெய்டு விட்டது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து அதுக்கான ஒதுக்கப்படுற நிதியெல்லாம் வந்து கட் பண்ணுறேன், அந்த நிதியை வந்து கிராம மேம்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த வாரியெல்லாம் அங்கங்கே ஒதுக்கி வச்சுருக்கிறோம். ஸ்போர்ட்ஸுக்குன்னே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறோம். அதெல்லாம் தண்டக்கரமம் ஒன்றுமே கிடையாது. 2 பதக்கம் வாங்கிட்டு வந்து இவ்வளோ பெருமையாக பேசுறதா நீங்கள் அப்படின்னா, அதிலிருந்த ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்லுவார், சார் எல்லாம் வந்து உள்ளங்கைக்குள்ளே கிரவுண்டை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஃபோனை சொல்கிறாரு, இதில் வந்து பப்ஜி விளையாடுறது, அதை விளையாடுறது, இதை விளையாடுறது, இதுதான் விளையாடிட்டு இருக்காங்க, யாரும் கிரவுண்டுக்கு வரதில்லை அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் எங்கே இருக்கிறான்னு போய் கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அதிகாரி கிளம்புறார். வயசானவர் கிளம்பி அவர் போகிறார், ஒரு கிராமப்புறத்தை நோக்கி போகிறாரு. இங்கெல்லாம் ஏன் இருக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக போயிட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனே கபடி போட்டி அப்படின்னு, யார் உனக்கு கபடியில் ஹீரோப்பா அப்படின்னா பெத்தி. கிரிக்கெட் போட்டி, யார் உனக்கு ஹீரோப்பா? பெத்தி. மல்யுத்தம், யார் உனக்கு ஹீரோப்பா? பெத்தி. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் பாரத் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் பாரத், செகண்ட் ப்ரைஸ் பாரத். கொக்கோவில் அவர் தான், எப்போ நீயே வந்து மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுப்பா அப்படின்ற அளவுக்கு இந்த 80s சில படங்கள்லாம் வந்திருக்கும். அது மாதிரி எந்த கிராமத்தில் போய் என்ன விளையாட்டு விளையாடினாலும் உனக்கு யார் ஹீரோ அப்படின்னு கேட்டால் பெத்தி 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 பெத்தின்றாங்க. இவருக்கு பயங்கர ஆர்வமாயிடுது. என்னப்பா, ஒரு ஆள் வந்து ஒரு விளையாட்டை தானே விளையாட முடியும், ஊரில் இருக்கிற விளையாட்டுலாம் விளையாடுறான்னா எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, யாருப்பா அவர் அப்படின்னு. காரெல்லாம் போக முடியாது சார், நாம் நடைபயணமாக தான் பெத்தியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டுமாரு இதில் பெத்தி கதையை சொல்லுவாருன்னு பார்த்தா, அவங்க ஊர் கதையை, அவங்க சொந்த கதையை, சோக கதையை, அவங்க கிராமம் இருக்கிற நிலைமையை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்து ஒரு கூலி கொடுக்குறாங்க. ஒரு கரும்பு தொழிற்சாலை ஒன்று இருக்கும். அந்த தொழிற்சாலையில் மேட்டு பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள், காட்டு பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படின்னு. மேட்டு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 20 ரூபா சம்பளம், காட்டு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா சம்பளம். இவங்கெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது, வஞ்சிக்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. இவங்களை வந்து கவர்மெண்ட்டே புறந்தள்ளிடுச்சு. இவங்களுக்கு எந்த அடையாள அட்டையும் கிடையாது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க எல்லாரும் ஆதார் எடுங்க ஆதார் எடுங்க ஆதார் எடுங்கன்னு வருஷ சந்து முதல் நீ எது போனாலும் ஆதார் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடையாள அட்டையே கிடையாது. எங்களுக்கு அடையாள அட்டை கிடையாது, அடையாள அட்டை கிடையாதுன்றாங்க வந்து. அப்படி அடையாள அட்டை இல்லாத அந்த பகுதியில் இருந்த ஒரு ஹீரோ தான் பெத்தி. அவர் யாருன்னா, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கூலிக்கு ஆள் எடுப்பாங்க பாருங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு டீம் விளையாடணும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும்னா பெத்தியை வந்து காசு கொடுத்து கூட்டினுவாங்க, இந்த ஆட்டத்துக்காக கூட்டினுவாங்க அப்படின்னு. அதுமாரி கூலிக்கு அவர் வந்து விளையாட்டு போயிடுவார். மற்றபடி அவர் ஆட்டத்தெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் இப்படியா இருக்கிற சமயத்தில் இதில் ஒரு சின்ன ஒரு எமோஷனல் ஒன்று போகும். அந்த ஊருக்கு வந்து ரயில் நிற்காது. அந்த ரயில் நிற்காதனால, அந்த ரயில் நின்னா இவங்க 1/2 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு போகலாம். ரயில் நிற்காதனால இவங்க ஊரை ரீச் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும்.
இது என்ன லாஜிக்னு தெரியல, டைலாக்ல போகுது. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரியவர் அந்த ரயில் வரும்போதெல்லாம் ஒரு சிவப்பு கொடி காட்டுவார். சிவப்பு கொடியை காட்டுவார், சிவப்பு கொடியை காட்டுவார், சிவப்பு கொடி காட்டுவார். ஏன்னா என்ன இது மாதிரி சிவப்பு கொடி காட்டிக்கினே இருக்கிற அப்படின்னு இவங்க கேட்டபோது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊரில் இந்த ரயிலில் நிறுத்துறானா இல்லையா பாடுறா அப்படின்ட்டு கடைசியில் அவர் ரயில் தண்டவாளத்தில் நின்று சிவப்பு கொடியோடு பிடிச்சின்னு இருப்பார். அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு சொல்ல விரும்பல. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள்? கர்ணன் ஒரு படம், அந்த படத்தில் அவங்க ஊர் போகிற பஸ் அவங்க ஊரில் நிற்காது. ஒரு சின்ன பையன் கல் எடுத்து பின்னாடியே பஸ் பின்னாடி அடிப்பான். அதுல இருந்து படம் தொடங்கும் பாருங்க. அதுதாங்க இது. எதுக்கு ரயில் முன்னாடி போய் நிற்கிறாரு? இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு மனு போடணும். அதெல்லாம் காட்சியை வச்சுக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, உங்க முன் ஸ்டேஷன்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, பின் ஸ்டேஷன்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்க மக்கள் தொகை எவ்வளோ, இந்த ஸ்டேஷன்ல நிற்கிறதுக்கு அந்த ரயில் தகுதியானதா, அது வருமானம் வருமா, அப்படி டக்குலாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வர முடியாதுங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்கும்பொழுது அதை போய் முறைப்படி எதுவும் இது பண்ணாம இந்த பெரியவர் தூக்கின்னு கொடியை தூக்கின்னு அலையிறாரு. அந்த நேரம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, அட்டடா நம்மளுக்கு அடையாள அட்டை இல்லை, இந்த அரசாங்கம் நமக்குலாம் அடையாள அட்டை எதுவுமே கொடுக்கல, அடையாள அட்டை இல்லாத நம்ம இந்த உலகத்துக்கே ஒரு அடையாளமா மாறணும் அப்படின் போது நம்ம பெரிய களத்தில் இறங்குவோம் அப்படின்னு. இது வரைக்கும் கூலிக்கு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தவர் நிஜ ஸ்போர்ட்ஸ்மேனா மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் மல்யுத்தம் கற்றுப்பார். இந்த மல்யுத்தம் கற்று தருவர் யார் தெரியுங்களா? சிவாண்ணா, சிவராஜ்குமார். பொதுவாக அந்த மல்யுத்தம் சம்மந்தப்பட்ட உடல் சார்ந்த ஒரு இது அது பொதுவாக தென்னிந்தியாவில் கனெக்ட் ஆகாது, நார்த்தில் கனெக்ட் ஆகும். தென்னிந்தியாவில் கிரிக்கெட்டு, மற்றது கபடி, இதெல்லாம் ரொம்ப இதுவாகும். இந்த மல்யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுவார், என்னையும் சேர்த்துங்கன்னுவார். பொதுவாக செலெக்ஷனுக்கு வந்தால் சேர்த்துக்கணும். இல்லைப்பா இங்கே ஆள் நிறைய இருக்கிறாங்க, நீ பக்கத்து ஊரில் ஒருத்தர் கற்றுத்தர அங்கே போனுவாங்க. இல்லைன்னா சரி உனக்கு என்னதான் மல்யுத்தத்தில் தெரியும், ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இவரை விரட்டி விடுறாரு. அவரை ராம்சரனை தூக்கி ஒரு 60 பேர் உட்காந்துங்க அவர் மேலே உட்காந்துக்கிறாங்க. அத்தனை பேரையும் தள்ளி விடுறாரு. உடனே சிவராஜ்குமார் பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாரு. இவர் மல்யுத்த கோச்சா இவர் அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அவர் ஏதோ பார்த்தீங்கன்னா நாரும் தோளமாக கிடக்கிறாரு. இதெல்லாம் மீறி இடையில வேற ஜான்வி கபூர் அவங்க அப்பா எலெக்ஷன் நிற்கிறாராம். அதனால் அவங்க கரும்பு தோட்டத்துக்கு தீ வச்சுவிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி போய் எதிர்கட்சிக்காரங்க என் கரும்பு தோட்டம் தீ வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுதாபம் ஓட்டுவாங்க. இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் எப்படிங்க இந்த ஐடியாலாம் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. முதல்ல எடுத்த உடனே ஒரு ஹீரோ அறிமுகமாகறாரு கிரிக்கெட் விளையாடுற இதுல. கிரிக்கெட் எந்த விளையாட்டுமே ஒரு டிசிப்ளினான விளையாட்டு. கிரிக்கெட் விளையாட வர அந்த ஹீரோ வாயில ஒரு பீடியை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே பேட்டிங் பண்ணுவாருங்க. அது உலகத்தை கிரிக்கெட் கண்டுபிடிச்ச அந்த இங்கிலாந்துக்காரன் பார்த்தானா என்ன ஆவான் அடப்பாங்க, நீங்கள் தான் ஐபிஎல், ஆர்பிஎல், எஃபிஎல் என்னென்னோ மேட்ச் பண்ண இது பண்ணுறீங்க, பூரா இந்தியரும் போய் கிரிக்கெட்டில் போய் விழுந்து கிடக்குறீங்க, பீடி பிடிச்சின்னு யாராவது கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னு அதோட விட்டா பரவாயில்ல. பொழுதனைக்கும் அந்த ஹீரோ பீடியும் கையுமா பீடியும் வாயமா இருக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு மகேஷ் பாபு படம் ஒன்று வந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா பீடியை பிடிச்சிக்கிட்டே இருப்பார் இந்த மகேஷ் பாபு. நிறைய கண்டனம்லாம் வந்தது. இன்னைக்கு புகைப்பிடிக்காதீர்கள் தமிழ்நாட்டில் பல ஹீரோக்கள் பண்ணதை பல தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. அங்கே எதுவும் தெரிவிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா ராம் சரண் இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பலமான குடும்பம். அவங்கள ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து நமக்கு என்ன வந்தது, எப்போயா பீடி பிடிச்ச மாட்டோம் அப்படின்னு பொழுதனைக்கு அடி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எதிர்ப்பு, இது மாதிரி விமர்சனம் வந்தோடனே இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? அது பீடி இல்லைங்க, அதில் கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு மூலிகை பீடி, அது புகையில கிடையாது, அது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு படம் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும். ஏன்னா 80 காலகட்டங்களில் ஒரு இளைஞர் கூட்டத்தையே பீடி பிடிச்ச ஒரு ஹீரோ காலி பண்ணார். படம் பூரா பீடியும் சிகரெட்டும் பிடிச்சி அந்த 80s காலகட்டத்தில் அத்தனை பேர் வாயிலையும் சிகரெட் இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆச்சு. இந்த படம் பூரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஹீரோ. இந்த இன்டர்வல்லையே நமக்கு அவ்வளோ டயர்ட் ஆகி போச்சு. போட்டு எல்லாரும் சேர்ந்து தேட்டர் உள்ள ஊமை குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குத்துன்னு நல்ல காலம். நான் முன்னாள் நேற்று இதை போய் தெலுங்குல போய் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். நான் பாஷையும் தெரியாம எதுவும் தெரியாம இதுக்கே நிலைய வேண்டியதாகி போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா 80 காலகட்டங்களில் சிரஞ்சீவி, யார், ராம் சரணுடைய அப்பா சிரஞ்சீவி நடிச்ச படங்கள் பூரா இப்ப பையன் நடிச்சிட்டு இருக்காரு. 2026 ராம் சரண் நடிக்க வேண்டிய படத்துல சிரஞ்சீவி நடிச்சிட்டு இருக்காரு. என்னையா அந்த படம் மொத்தத்தில் பார்த்தா
இது என்ன சொல்கிறது வந்து ஒரு அதாவது வந்து இது எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னே தெரியலிங்க அது. ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரத்தில் சில பேர் ஸ்மெல் பண்ணிட்டானுங்க, கெட்டிக்காரங்க கடகடன்னு ஓடி போயிட்டாங்க வெளியே. இன்ட்ரோவில் பாதி பேர் பிச்சுன்னு ஓடிட்டாங்க. மீதி பேர் என்னன்னா இந்த வெயில் தாங்க முடியல. நமக்கு அதுதான் வெயில் தாங்க முடியாமல் இந்த வெயிலில் ஏன்டா கலைக்காட்சி நின்று மத்தியானத்தில் எங்கே போய் நம்ம வந்து திரியணும், எங்கே போய் நம்ம போய் பைக்கை தூக்கின்னு அலையணுன்றதுக்காக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இந்த படத்தெல்லாம் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் எடுத்தீங்க? இந்த படத்தெல்லாம் ஒரு முறை எடுத்தோம்னா அப்படியே நேரடியாக ரிலீஸ்க்கு வந்துடுவீங்களா? இது எத்தனை முறை போட்டு பார்த்துருப்பீங்க? இந்த படம் போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருமா? நம்ம என்ன நடிச்சாலும் அந்த படத்தை பார்த்துருவாங்களா அப்படின்னு உங்கள் மனசில் எப்படி தோணுச்சு? இதுக்கு என்னன்னா பில்டப்பு, ஹைதராபாத்தில் இருக்காரு, மும்பையில் இருக்காரு, சென்னையில் வந்திருக்காரு. இவர் பவுன்சர் ஒருத்தர் வருவார். அவர் யார் தெரியுங்களா? ஒரே கிக் ஷாட்ல ராம் சரணுக்கு ஒரு பவுன்சர், ஒரே கிக் ஷாட்ல 32 பேர் அடிப்பாரு. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 4 லட்சம் ரூபாய். இதெல்லாம் இடை சொற்கள்லாம் இதெல்லாம் தான் கூட படம் பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டி கொடுத்துங்க. இப்படிலாம் பில்டப் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாமி உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, ஏழுகுண்டவாடா வெங்கட்ரமணா, நம்ம தியேட்டர் வாசல்ல ஒரு பெரிய கற்பூரத்தை வச்சுட்டு உனக்கு பெரிய கும்பிடு சாமி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அடிச்சு தலை தப்புனா தம்புரா முனிண்டான்ட்டு ஓடியே வந்தாச்சு. தயவுசெய்து யாராவது வெயிலுக்கு ஏசி போடணும் அல்லது இதுவாக வீட்டில் கம்முன்னு இருங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. அது ஓடிடியில் வரப்போகுது, முடிஞ்சா போய் பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.